ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்க்க போகிறாங்க. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னி, அப்புறமாட்டு வடகறி வச்சுருக்கேன். சென்னை ஸ்பெஷல் வடகறி. அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இட்லி தோசைக்கு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மதிய லஞ்சு வந்து நாகர்கோவில் ஹோட்டலில் சாப்பாடுங்க. நாகர்கோவில் போயிருந்தேன் மதிய லஞ்சுக்கு. அப்போது ஹோட்டலில் சாப்பிட்டோம். பாயசம், தயிர் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அப்புறமா கீரை கடைசல், வெண்டைக்காய் பச்சடி, அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறமாட்டு அப்பளமும் மோர் மிளகாத்தூளுங்க. அப்புறம் சுட சுட சோறு கூட வந்து பருப்பு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா சாம்பார், ரசம், மோர், எரிசேரி எல்லாம் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பும் நெய்யும் ஊற்றிருந்தாங்க. அதை விட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் தயிர், மோர், வத்த குழம்பு, ரசம், எரிசேரி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எரிசேரி இல்லை, புளிசேரி. எங்கள் ஊரில் அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. கல்யாணத்துலலாம் வைப்பாங்க நாகர்கோவில் சைடில். நல்லா இருந்துச்சு. பருப்பு விட்டு சாப்பிட்டாச்சு. சாம்பார் எடுத்தது, அப்புறம் மோர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்த்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.